ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனா நண்டு கிரேவி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி நண்டு கிரேவி பண்ணலான்னு. நண்டு எல்லாம் அதோட காலெல்லாம் நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுத்தம் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வீட்டிலேயே சுத்தம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் கடையில் கொடுத்து அங்கேயே சுத்தம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரங்க. அவங்க அவ்வளோ நல்லா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நான் எனக்கு தெரியும். நான் வீடியோ பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் எப்படி நண்டு சுத்தம் பண்ணணும் சொல்லி. அதனால் நானே பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஈஸி. மீன் இந்த இதெல்லாம் கழுவுறதுக்குள்ளே இது நண்டு சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. முன்னாடி நல்லா இந்த ஓடலை உடச்சி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கும் ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதுவும் இருக்குது, அங்கெல்லாம் மண்ணெல்லாம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி போட்டு அது ஒரு தடவை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் மசாலா ரெடி பண்ண போகிறேன். மசாலாவுக்கு என்னென்னா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, சோம்பு, கொத்தமல்லி, லவங்கம், பட்டை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள், அப்புறம் உங்களுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுக்கோங்க. நான் தேங்காய் போடல. அதுக்கப்புறமா வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கப்புறம் அந்த பேஸ்ட் பண்ணிக்குவீங்க. அப்புறம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக விடணும். மசாலா நல்லா அப்புறமா தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். நடுநடுவில் திறந்து பாருங்கள், இல்லாட்ட தீஞ்சிரும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நண்டு ஸ்மெல் பிடிச்சா நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடல, யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ கொஞ்சம் நல்லா இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.